பிஜி டெரிபிக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து நேற்றைய தினத்தில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பிஜி டெரிபி எக்ஸாமை வந்து எப்படி நடத்த போகிறாங்க, ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும், நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்க முடியும். ஏன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா மீதமுள்ள 40 மதிப்பெண்கள் நமக்கு முக்கியமானது. பிஜி டெரிபி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி ப்ரெஷராக அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. பிஜி டெரிபிக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து நேற்றைய தினத்தில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன, வயது வரம்பு என்ன அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் இந்த பிஜி டெரிபி எக்ஸாமை வந்து எப்படி நடத்த போகிறாங்க, ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன, அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும், மெயின் எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும், மேஜரை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், 150 மதிப்பெண்களுக்கு நம்ம எவ்வளோ மார்க்கு ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து போக முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்க முடியும். ஸோ முழு தகவல் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஜி டெரிபி எக்ஸாமுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி பிஜி ப்ளஸ் பிஎட், ஓகேவா, சேம் டிகிரியா இருக்கிற பட்சத்தில் ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நடத்த போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. தேவையில்லாமல் எல்லாத்தையுமே போட்டு கொலாப்ஸ் பண்ணாதீங்க. சிலபஸை தாண்டி நீங்கள் ஒருபோதும் படிக்க வேண்டாம். சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட டேட்டா என்னவோ அதை மட்டும் படித்தா மட்டும் போதுமானது. ஓகே, அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்க முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் சும்மா வெறுமனே புக்கத்துக்கு படிச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, ஒரு டாப்பிக்ல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருக்கும். அதே இது நீங்கள் ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாப்பிக்ல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க, நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்போவே வந்து நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ சும்மா வெறுமையான புக்கத்துக்கு படிக்காம ஒரு டாபிக் படிச்சா கூட அந்த டாப்பிக்கை ப்ராப்பராக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸில் வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் நமக்கு 2 எக்ஸாம் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் மெயின் எக்ஸாம் வந்து மார்னிங் 10 to 1 வரைக்குமே நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 2வது எக்ஸாம் வந்து தமிழ் தகுதி தேர்வு. ஆனால் இதுக்கான டைம் டூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 1/2 hour வந்து கொடுக்காங்க. 50 வினாக்கள் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த 50 வினாக்களில் நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20 மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும். இது வந்து ஈஸியாக கஷ்டமானு கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பிஜி டெரிபி எக்ஸாம் வந்து இப்போ தான் நடத்துகிறாங்க. அதாவது தமிழ் தகுதி தேர்வு இதுக்கு முன்னாடி நடத்திருக்காங்க, பட் தமிழ் தகுதி தேர்வு வந்து நடத்தலை. பட் இருந்தாலுமே பிஓ எக்ஸாம் அண்ட் யூஜி டெரிபி இந்த 2 எக்ஸாமில் நிறைய டீச்சர்ஸ் வந்து நான் வந்து போன வருஷம் படித்தேன், குரூப் 4க்கு வந்து படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து இதெல்லாம் ஈஸி அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாருமே 20 மார்க்குக்கு 19 மார்க்கு 18 மார்க்கு இந்த மாதிரி எடுத்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் போன வருஷம் படித்தேன், இந்த வருஷம் குரூப் 4 வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து தமிழ்லாம் வந்து ஈஸி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாலாம் வந்து இருக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு வினாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கை முறையை வந்து மேம்படுத்தக்கூடியது, மாற்றி அமைக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே தமிழ் புத்தகத்தை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி +1 +2 சிறப்பு தமிழ் அதையுமே படிச்சிங்க அப்படின்னா சிறப்பு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சார் 10th புக்கை மட்டும் படித்தா போதும், வேற எதுவுமே படிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் சொல்கிறாங்க, ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி மற்றவங்க சொல்கிறாங்க நான் இதை பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், எந்த போர்டுமே இந்த புக்கை மட்டும் படிங்க, இந்த லெசனை மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும், அதுவும் டிஆர்பியை பொறுத்த மட்டும்
கொடுத்துருக்க சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் வந்து எங்க இருந்து வேணா கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. நீங்க படிக்கவே இல்லை, கொஸ்டின் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து +1 +2 வந்து கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எல்லாமே வந்து ப்ராப்பரா படிங்க. நம்முடைய அகாடமி சார்பா இந்த தமிழ் தகுதி தேர்வு 6th to 12th அண்ட் சிறப்பு தமிழ் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு பாடத்துக்குமே சொல்லி பார்த்தீங்கன்னா 110 வினாக்கள் நம்ம பாடம் சார்ந்த வினாக்கள் வந்து அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் ஒரு 30 வினாக்கள் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். பொது அறிவை பொறுத்த மட்டும் 10 வினாக்கள் வந்து கவர் ஆகும். இப்போ மேஜரை பொறுத்த மட்டும் 110க்கு 110 எடுத்துடலாமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 110க்கு ஒரு 70 மார்க்கு, 75, 80, 85, 90 வரைக்குமே நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனா அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா மீதமுள்ள 40 மதிப்பெண்கள் நமக்கு முக்கியமானது. இந்த 40 மதிப்பெண்கள் ஈஸியா கஷ்டமானு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம பிஎட் ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம், 4th செம், அது மட்டும் இல்லாம மத்திய அளவுல மாநில அளவுல உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் இந்த மாதிரி நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து 30க்கு 30 வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்க டெய்லியுமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்றீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து 10 மார்க் வந்து எடுத்துடலாம். அப்போ இந்த 10 மதிப்பெண்களுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி தனியா பாடத்திட்டம் இருக்கு, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைக்காலஜியை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து காமனா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அக்கௌண்டன்சி அண்ட் எக்கனாமிக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு அண்ட் எக்ஸெட்ரா. கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பாடம் சார்ந்த வினாக்கள் 130 வினாக்கள் வந்து அவைலபிளா இருக்கு. 10 வினாக்கள் சைக்காலஜி, 10 வினாக்கள் வந்து ஜிகே. அப்படி இருக்கும்போது நீங்க மேஜர்ல நல்லா ஃபோக்கஸா படிக்கீங்க அப்படின்னா 130க்கு 120, 110 மார்க் வந்து ஈஸியா எடுக்க முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ்ல இப்போ கரண்ட்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி சைபர் கிரைம்னா என்ன, சைபர் செக்யூரிட்டினா என்ன, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன்னா என்ன, பாஸ்வேர்டு வந்து ஏன் நம்ம ஃபோனு, லேப்டாப், சிஸ்டத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உண்மையிலேயுமே கம்ப்யூட்டரை வந்து நல்லா படிச்சிருக்கீங்க, இப்போ அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக வந்து பண்ணிடலாம் வர முடியும். ஓகே, ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாமே டிஆர்பி வெப்சைட்டில் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்குமே வந்து தனியாக நியூ சிலபஸ் அவைலபிளாக இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி படிங்க. கரண்ட் அஃபேர் ஜிகே அதுக்குமே தனியாக சிலபஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி படிங்க. நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் என்ன அப்டேட்டான டேட்டா இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது மட்டும்தான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ், அதே மாதிரி ப்ரெஷரா அட்டெம்ப்ட் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ தொகுப்புல ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு அழகும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.